Hello everyone. இன்னைக்கு நாம ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல் ரவா கேக் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் வந்து பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும் இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்ட்டா சூப்பரா வந்திருக்கும்னு. அதனால இத நம்ம இன்னைக்கு வீட்லயே ஓவன் வெச்சு அப்புறம் ஓவன் இல்லாம முட்டை கூட வந்து சேக்காம இன்னைக்கு நாம வந்து இது வந்து பண்ண போறோம். முட்டை இல்லாமலே இந்த கேக் வந்து நல்ல சூப்பர் சாஃப்ட்டா வந்திருக்கும். சோ இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்க Subscribe பண்ணலனா ப்ளீஸ் Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ரவை வந்து 2 கப்பு, அதுக்கப்புறம் சுகர் வந்து 1.5 கப்பு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ரவையும் சீனியும் நல்லா வந்து பவுடர் ஆயிடணும். அந்தளவுக்கு வந்து நல்லா பவுடர் பண்ணி வந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு வேணுன்னா இதில் வந்து 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ பவுடரான இந்த ரவையும் சுகரையும் வந்து இன்னொரு பெரிய பவுலுக்கு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆக்சுவலாக வந்து மைதா மாவு வந்து சேர்க்கணும். நான் மைதா மாவு சேர்க்காமல் விட்டேன், அதனால் கடைசியாக சேர்க்குறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆயில் வந்து 1 கப்பு வந்து சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ண வந்து வராது, அதனால் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஸ்ட்ராங் டேஸ்டிங் ஆயில் கடலை எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. மில்க் வந்து பார்த்தோன்னா காய்ச்சி ஆற வச்ச பால், இதை வந்து 3 கப்பு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது 3 கப்பையும் மொத்தமாக சேர்க்கக்கூடாது, ஒவ்வொரு கப்பாக இந்த மாதிரி சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடுத்தது 1 கப்பு வந்து சேர்க்க போகிறேன். ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி விழாத மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த 1 கப்பை சேர்த்து வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது செகண்ட் கப்பு. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து 3வது கப்பு வந்து சேர்க்க போகிறேன். இப்போ இந்த 3வது கப்பு பாலையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். சில பேர் வந்து இது எல்லாத்தையும் சேர்த்தே வந்து பிளெண்டரில் கூட வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டே வந்து மைதா மாவு சேர்க்காமல் வந்து விட்டனால இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து மைதா மாவு சேர்க்க போகிறேன். ஸோ மைதா மாவு வந்து 2 கப்பு, இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே மைதா மாவு போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண வந்து ஈஸியாக இருந்திருக்கும். கடைசியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லம்ப்ஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த சின்ன சின்ன கட்டிலாம் வந்து விழாத மாதிரி நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் வந்து இந்த பவுலை வந்து மூடி வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த ரவை வந்து அந்த லிக்விடெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இதை எடுத்து நான் வந்து இந்த 2 ட்ரே 7 இன்ச் ட்ரே வந்து லைனிங் பண்ணி வந்து வச்சுருக்கேன். பட்டர் தேய்ச்சிட்டு அடியில் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஈக்குவலாக வந்து ஊற்றிக்க போகிறேன். ஸோ 15 நிமிஷம் நான் அந்த பேட்டரை வந்து ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து ஊற்ற போகிறேன். இப்போ 2 ட்ரேலையும் வந்து ஈக்குவலாக வந்து பேட்டர் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் ட்ரேயை வந்து லைட்டாக வந்து தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈக்குவல் ஆகும். இப்போ இது வந்து ஒன்று வந்து நான் வந்து அவனில் பேக் பண்ண போகிறேன். 160 டிகிரி செல்சியஸில் 20லேருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ண போகிறேன். இன்னொன்று குக்கரில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய குக்கர் இல்லைனா இண்டாலியம் சட்டி வந்து எடுத்துக்கோங்க. அதில் அடியில் வந்து ஒரு தட்டு போட்டுட்டு மேலே நம்ம பேனை வந்து வச்சு அதுக்கு மேலே குக்கர் மூடி வந்து கேஸ்கெட் போடாமல் வந்து கவர் பண்ணிக்கோங்க. கேஸ்கெட்டும் போட வேணாம், விசிலும் போட வேணாம். அடியிலையும் வந்து உப்போ தண்ணியோ மண்ணோ எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ அதை ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே அவனில் வச்சது வந்து குக் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இது குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து ஒரு நைஃப் விட்டு பாருங்கள். நைஃப் வந்து க்ளீனாக வந்து வந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சைட்லலாம் வந்து லூசன் பண்ணிக்கலாம். நைஃப் வச்சு லூசன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இப்படி ஒரு தட்டை வச்சு நம்ம இப்படி கவுத்துட்டோன்னா கேக் க்ளீனாக வந்து நமக்கு வந்து வந்துடும். மேலே வந்து நம்ம அந்த பேப்பர் இருக்குங்களே அதை வந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம குக்கரில் வச்சுருந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கிட்ட வந்து இது வந்து குக் ஆச்சு. நடுவில் வந்து நான் வந்து நைஃப் வச்சு குத்தி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நைஃப் விடாமல் வந்து ஸ்கியூவர் விட்டிங்கன்னா இப்படி ரொம்ப ஓட்டையாக தெரியாது. ஸோ சின்ன ஸ்கியூவர் ஏதாவது விட்டு குத்தி பாருங்கள். எப்போவுமே சென்டர் ஆஃப் த கேக்கில் தான் நம்ம வந்து குத்தி பார்க்கணும், கேக்கோட நடுவில். ஏன்னா நடுவில் தான் கடைசியாக வந்து வேகும்.
நடுவில் வந்து நம்ம நைஃப் வச்சு குத்தி பார்த்தனால கொஞ்சம் ஷேப் ஒரு மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்து கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. பாருங்கள் நைஃப் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து இறங்குதுன்னு. ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து தெரியும் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து இருந்துச்சுன்னு. பாருங்கள் நல்ல சாஃப்டான யம்மியான கேக்கு. இதில் நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ்க்கு பதில் ரோஸ் எசன்ஸ் இல்லைனா வந்து ஏலக்காய் தூள் இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது எசன்ஸ் கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ முட்டையே சேர்க்காம ஓவனும் இல்லாமல் குக்கர்லேயே வந்து நமக்கு வந்து சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. குக்கரில் செஞ்சதும் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்து இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வந்து நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.